அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் ஸோ நேற்றெல்லாம் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா பை தான். இன்னும் வார் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட 5600 6473, இன்னொரு 200 பாயிண்ட் மேலே வந்தது, இன்னொரு 120 பாயிண்ட் மேலே வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு 4 ட்ரேடிங் செஷனில் க்ரூட் ஆயில் அச்சீவ் பண்ணிடும். ஸோ இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் 6500 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது இந்த இடத்துல. ஸோ 6500 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு அகைன் கீழே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் யூஎஸ் ஆயில் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நேற்று ஹையாக பிரேக் பண்ணி தான் மேலே போயிருக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 6573, பிவோட் பாயிண்ட் 6410, சப்போர்ட் 6305. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஸோ மார்க்கெட் எந்த இடத்துல க்ரூட் ஆயில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓப்பன் ஆகும். ஸோ நான் நேற்று சொல்லியிருந்தேன் பிவோட்டுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆனால் கண்டினியூஸாக ஒரு பை சைடு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 6575. ஸோ 6575 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் பாசிபிள். ஸோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ சப்போஸ் மார்க்கெட் மேலே போகாமல் இந்த ஹையாக பிரேக் பண்ணாமல் ஸோ கண்டினியூஸாக 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ இந்த பிவோட் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வரைக்குமே மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ பை பாசிபிள். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும். ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லாமல் சப்போஸ் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன், அதாவது நேற்று ஹைக்கு கீழே ஓப்பன் ஆகி ஒரு 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த பிவோட் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த சப்போர்ட் வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனால் இது ரேர் தான். ஸோ ஓப்பன் ஆனால் இந்த சப்போர்ட் வந்தால் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும், இல்லைன்னா சப்போர்ட் வராமல் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் இந்த ஹை வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு 2 கண்டிஷன்ஸ். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கண்டிஷன்ஸ் தான். ஸோ மற்றபடி சில்வர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் அட்டன் பண்ணியிருக்கு. 95,000 அட்டன் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இந்த லோவை பிரேக் பண்ணிட்டே வந்தால் ஒரு 80,000 அகைன் ஒரு 88,000 வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு சில்வரில். ஸோ கோல்டு கண்டினியூஸ் பை தாங்க. நேச்சுரல் கேஸ் நான் நேற்றே சொல்லியிருந்தேன் ட்ரெண்ட் லைனுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபாலிங் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ நேற்றே பார்த்தீங்கன்னா -4.2% ஃபால் ஆயிருக்கு. இதோட டார்கெட் 189 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு நேச்சுரல் கேஸ்ல. ஸோ காப்பர் ஒரு கான்சல்டேஷன் மார்க்கெட் தான் இருக்கு, ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். அதாவது பார்த்தீங்கன்னா 867க்கும் 847 ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல பெரிய மூவ்மெண்ட் காப்பரில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதோட டார்கெட் 189. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.